Hi aspirants and students, welcome to Chemistry Doctorate's YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம யூனிட் 1 அட்டாமிக் மாடல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதுல ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் அது கொடுத்துருந்தாங்க நம்ம சிலபஸ்ல. ஸோ அதை நம்ம இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூஸ்ல என்னென்ன பாயிண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத பத்தி இங்க பார்க்க போறோம். So the Rutherford atomic model was proposed in 1911 by Ernest Rutherford. அவர் தான் இந்த மாடலை ப்ரப்போஸ் பண்றாரு. அது எப்படி ப்ரப்போஸ் பண்றாரு அப்படின்னா, எக்ஸ்பெரிமெண்டலா இவர் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்னு பெர்ஃபார்ம் பண்றாரு. அந்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்து அவர் ஒரு நியூக்ளியர் மாடலை ப்ரப்போஸ் பண்றாரு. அதாவது நியூக்ளியஸ்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம புக்ல பெருசா கொடுத்துருப்பாங்க. அதை நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லித்தரேன். அது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு தின் கோல்டு ஃபாயில், ஒரு கோல்டு ஃபாயில்னா என்ன, ஒரு தகடு சொல்லலாம் இல்லையா. ஸோ கோல்டு ஃபாயில் இருக்குல்ல, அது ஒரு தின்னா எடுத்து அதுல ஆல்பா பார்ட்டிகல்ஸை மேல பம்பார்ட் பண்றாரு. பம்பார்ட் பண்ணா அதோட மோத விடுறாரு. மோத விடுறப்ப அவருக்கு 3 இம்பார்ட்டன்ட் அப்சர்வேஷன்ஸ் கிடைக்குது. அந்த 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு அப்படின்னா, இந்த 3 அப்சர்வேஷன்ஸை வச்சுதான் அவரு ஒரு ஆட்டம் இப்படிதான் இருக்கு, அதுல உள்ள நியூக்ளியஸ் இப்படிதான் இருக்கு அப்படின்னு அழகா சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்பா பார்ட்டிகல்ஸை நம்ம இந்த தின் கோல்ட் ஃபாயில்ல பம்பார்ட் பண்றப்போ கொஞ்சம் ரேஸ் என்ன பண்ணுதுன்னா அன்டீவியேட்டட், அதாவது அது ஃபாயில் வழியா பாஸ் ஆகி அப்படியே வெளியே வந்துருது. இது ஒரு அப்சர்வேஷன். கொஞ்சம் என்ன ஆகுதுன்னா டிஃப்ளெக்டட் அட் ஸ்மால் ஆங்கிள், ஒரு ஆங்கிள் டிஃப்ளெக்ட் ஆகி ஆனாலும் இந்த கோல்ட் ஃபாயில பாஸ் பண்ணி போயிடுது. அது ஒரு அப்சர்வேஷன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, சில ஆல்பா பார்ட்டிகல்ஸ் வில் பி பவுன்ஸ்டு பேக். அது என்ன பண்ணுதுன்னா அந்த கோல்ட் ஃபாயில பட்டு திரும்பி பின்னாடி வந்துருது. ஸோ இது பவுன்ஸ் பேக் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த 3 அப்சர்வேஷனை வச்சு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுதான் பாத்தீங்களா, ஆல்பா பார்ட்டிகல்ஸ் பாஸ்ட் அன்டீவியேட்டட். ஃபர்ஸ்ட் இந்த லைட் கிரீன்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வித்தவுட் எனி அப்படியே ஜஸ்ட் உள்ள போயிட்டு அப்படியே வெளியே வந்துருது. அப்ப அது எதை சொல்லுதுன்னா, அப்போ இந்த ஆட்டம்ல நிறைய எம்டி ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அதனால தானே உள்ள போனோடனே அப்படி பாஸ் ஆகி வெளியே வந்துட முடியும். சோ அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் சம் டிஃப்ளெக்டட் அட் ஸ்மால் ஆங்கிள்ஸ், சில இது கொஞ்சம் தூரம் இப்படி டிஃப்ளெக்ட் ஆகுது. அதாவது லைட்டா டிஃப்ளெக்ட் என்ன மீனிங்னா கொஞ்சோண்டு டீவியேஷன் இருக்கு, அதுதான் அதோட மீனிங். சில இது பவுன்ஸ்ட் பேக், சில இதுன்னு எதை சொல்றாருன்னா 8000 ஃபார் எக்ஸாம்பிள் 1 in 8000, அதாவது 8000 ரேஸ் இருக்கு அப்படின்னா அதுல ஒன்னு மட்டும் அதுதான் கணக்கு, அது பவுன்ஸ்ட் பேக். அப்ப என்ன மீனிங்னா நடுவுல சென்ட்ரல் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். என்ன மீனிங், ஆல்பா பார்ட்டிகல்ஸ் என்ன பாசிட்டிவ்லி சார்ஜ் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லைங்களா. சோ பாசிட்டிவும் மீட் பண்றப்ப என்ன ஆகும், இட் வில் பி ரிப்பல்ஷன் நடக்கும். அதனாலதான் என்ன ஆகுதுன்னா அது பின்னாடி திரும்பிடுது அப்படின்னு அவர் ஈஸியா அப்சர்வேஷன் வைக்கிறாரு. அப்ப நடுவுல டென்ஸ் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. டிஃப்ளெக்ட் கொஞ்சம் டீவியேஷன் ஏன் வந்திருக்குன்னா, அப்ப அங்கங்க நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. அதனாலதான் எப்பயுமே பாசிட்டிவ் நெகட்டிவ் டீவியேட் ஆகும் இல்லையா. சோ அதை கொண்டு வராரு. சோ இந்த ஒரே ஒரு கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு 3 அப்சர்வேஷன் கொடுக்கறாரு. அதை வச்சு அவர் ஒரு ஆட்டம் எப்படி இருக்கும், ஒரு நியூக்ளியர் மாடல் எப்படி இருக்கும்னு சொல்றாரு. இதோட கீ ஃபீச்சர்ஸ், இந்த ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடலோட கீ ஃபீச்சர்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, ஆட்டம் கண்டைன்ஸ் ஸ்மால் டென்ஸ் பாசிட்டிவ் கோர். அதாவது நியூக்ளியஸ் எப்படி சொல்றாரு, ஸ்மாலா டென்ஸா ஒரு பாசிட்டிவ் கோர், அதாவது நடுவுல ஒரு பாசிட்டிவ் சென்டர் இருக்குன்னு சொல்றாரு. அதனாலதான் அது பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த பாசிட்டிவ் சார்ஜை சுத்தி நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு. இட் இஸ் ரிவால்வ் அரவுண்ட் த நியூக்ளியஸ் அட் ஹை ஸ்பீட் கால்ட் ஆர்பிட்ஸ். அது எப்படி இருக்குன்னா பிளானட்ஸ் மாதிரி. இப்ப பிளானட்ஸ் எப்படி இருக்கு, நடுவுல சன் இருக்கு, சுத்தி பிளானட்ஸ் ஒரு எலிப்டிக்கல் ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கா. அதே மாதிரிதான் நடுவுல பாசிட்டிவ் கோர் இருக்கு, சுத்தி எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அட் ஹை ஸ்பீட் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இந்த மாடலுக்கு பிளானட்டரி மாடல் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேர்ட் ஃபீச்சர் என்னன்னா, எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது there is a coulombic force of attraction between the nucleus and electrons. எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இடையில ஒரு கூலம்பிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கு. அதுதான் இது ரெண்டையும் பிடிச்சு வச்சிருக்கு. இல்லைன்னா ரெண்டுமே என்ன இருக்கும், அப்படியே அது ஒரு மாடலாவே இருக்காது. இது ரெண்டையும் பிடிச்சு வச்சிருக்கிறது ஒரு கூலும் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நெசசரி சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸும் கொடுக்குது அந்த ஒரு ஆட்டாமிக் மாடலுக்கு அப்படின்னு சொல்றாரு. இவ்வளவுதான் ரூதர்ஃபோர்ட் மாடல். சோ அவர் தின் கோல்ட் ஃபாயில் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்றாரு. அதுல என்னென்னலாம் டிஃப்ளெக்ட் ஆச்சு, ஏன் டிஃப்ளெக்ட் ஆகுன்றத வச்சு 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாரு. இப்படிதான் ஒரு அட்டாமிக் மாடல் இருக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு.
இதோட லிமிடேஷன்ஸ் என்ன? எப்பயுமே ஒரு விஷயம் நம்ம முத ஃபைண்ட் அவுட் பண்றோம், கண்டுபிடிக்கிறோம்னா அதுக்கு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா, he did not explain the arrangement of atoms, electrons. அதாவது எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, அது என்னென்ன ஷெல்லு, அதை பத்தி இவர் எதுவுமே சொல்லல. could not explain the origin of line spectra. அது மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம் இல்லையா, போர்ட்ஸ் மாடல் நம்ம வீடியோல இருக்கு. ப்ளீஸ் டூ வாட்ச். இதை அதை போய் வாட்ச் பண்ணுங்க. அது ஒன் ஷாட் வீடியோவா போட்டிருக்கோம் வித் MCQs எல்லாமே இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அதுல லைன் ஸ்பெக்ட்ரா வந்திருக்குன்னு சொல்லுவோம். அதை இவரால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இவரோட அட்டாமிக் மாடல்னால. அப்புறம் could not explain the stability of the atom also. அதாவது இதுல என்ன ஸ்டெபிலிட்டி சொல்ல முடியலன்னா, ஃபர்ஸ்ட் அக்கார்டிங் டு கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் சுத்திக்கிட்டே இருக்கிறப்போ, இப்படி எலக்ட்ரான்ஸ் இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி சுத்திக்கிட்டே இருக்கிறப்போ அப்படியே சுத்தி உள்ள விழுந்துரும். ஏன் அப்படின்னா அது சம் எனர்ஜி ரேடியேட் ஆகும். இங்க பாருங்க, இப்ப எலக்ட்ரான்ஸ் இங்க சுத்திக்கிட்டே இருக்குன்னா அது அப்படியே உள்ள அப்படியே இந்த நியூக்ளியஸ்குள்ள விழுந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மோஷன் இதனாலதான் அந்த ஆட்டம் ஸ்டேபிளா இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த தியரியும் இவரால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டமும் ரூதர்ஃபோர்டால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 3 தான் இதோட லிமிடேஷன். எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் சொல்லல, லைன் ஸ்பெக்ட்ரா பத்தி அவரால் சொல்ல முடியல, ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி ஆட்டமும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்றாரு. ஏன் இந்த மாதிரி உள்ள விழுகல, ஒரு ஆட்டம் ஸ்டேபிளா இருக்கு, அப்ப இதுக்கு இடையில என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு அவரு சொல்லல. அது மாதிரி இந்த ரூதர்ஃபோர்ட் மாடல் இட்ஸ் ஆக்டிங் அஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் தாம்சன் அண்ட் போர் மாடல். இதுதான் போர் மாடலுக்கும் தாம்சன் மாடலுக்கும் இடையில பிரிட்ஜ் மாதிரி யூஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த ஃபைண்டிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. That's all about the Rutherford atomic model. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, UGTRB ஆகட்டும் PGTRB ஆகட்டும், இவ்வளவு தெரிஞ்சா போதும். இதுல உள்ள இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுட்டு நீங்க கொஸ்டின் பேப்பர் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும், ஒரு நல்ல நாலேஜ் இந்த ரூதர்ஃபோர்ட் அட்டாமிக் மாடல் பத்தி தெரிஞ்சிடும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ். நீங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இல்லைன்னா 2-3 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நீங்க மிஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளவுதான். ஆல் த வெரி பெஸ்ட். லெட்ஸ் லேர்ன் டுகெதர் அண்ட் க்ரோ டுகெதர்.